பேர்ல தான் 50 பேரை கொண்டு போட்டோம். சரி, ஓகே. ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சூலி அக்காவுக்கு தான் இப்போ இந்த ஓப்பன் சேலஞ்ச். சூலி அக்கா, நீ ஒரு நர்ஸா இருந்திருக்க தானே? அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? 41 பேருக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நைட்டு? சொல்லு. சரி, 41 பேரும் உறவினர்கள் கேட்டாங்க, கொடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன கீரையை வித்துட்டு இருக்கீங்க? கேட்டாங்கன்னு கொடுத்ததுக்கு 41 பேர் செத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கும். அதை நீங்க போராடணும், அதை நிரூபிக்கணும் யாரோட தப்புன்றத. அப்ப இவ்வளோ இஷ்யூ இருக்க இடத்துல 41 பாடியை நீங்க எதுக்காக கொடுத்தீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி? அது ஒரு டவுட். அதை நீ கிளியர் பண்ணிரு அக்கா. நான் மறுபடியும் சொல்றேன், கிட்னி ஆபரேஷனை பத்தி கேட்கல, போஸ்ட்மார்ட்டம் 41 பேர் போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி கேட்கிறேன். நீ முதல்ல கரெக்டா யோசிச்சு பதில் சொல்லு. அப்புறம் இன்னொன்னுக்கா, 41 வீட்லயும் எரிச்சாங்கன்னு சொல்றாங்க. 41 வீட்டு பழக்கமும் எரிக்கிறது தானா? யார் வீட்லயுமே புதைக்கிற பழக்கம் இல்லையா? அந்த டவுட் எனக்கு இருக்கு, அதையும் நீ கிளியர் பண்ணு. அப்புறம் இன்னொன்னு, 41 பேர் இறந்திருக்காங்க, சின்ன விஷயம் கிடையாது. இதுல கேஸ்ல எவ்வளவு ப்ராப்ளம் வரும், எவ்வளவு பிரச்சனைகள் வரும், யாரை கேட்டு எரிச்சிங்க, எந்த தைரியத்துல எரிச்சிங்க? இப்ப எரிக்காம இருந்திருந்தாலே ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இன்னும் 2-3 பேர் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நீட்டா அந்த கேஸை முடிச்சிருக்கலாம். அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இது ஒரு பொது மக்களா நான் கேட்கிற கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்லு. ஏன்னா நீ நர்ஸா இருந்திருக்க இல்லையா, உனக்கு தெரியும் இல்லையா அதை பத்தி. நான் கிட்னியை பத்தி கேட்கலாக்கா. மறுபடியும் நான் உனக்கு அழுத்தி சொல்லிக்கிறேன், கிட்னி ஆபரேஷன், கிட்னி டிரான்ஸ்லேஷன் அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. ஓகேவா? நான் கேட்டது போஸ்ட்மார்ட்டம் பத்தி. நல்லா யோசிச்சு சொல்லு. அப்புறம் இன்னொன்னு, கரூர் விஷயத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு எங்க வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு உங்க வாய இஷ்டத்துக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான கேள்விதான் இது. முடிஞ்சா பதில் சொல்லுங்க.